ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நான் வந்து சாக்லேட் கேக் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த கேக் வந்து நோ சுகர், நோ மைதா, நோ எக்கு அதாவது முட்டை, சர்க்கரை, மைதா யூஸ் பண்ணாமல் இந்த கேக் நான் சூப்பராக செஞ்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த கேக் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி என்ன விசேஷம்னா என்னுடைய பையனோட பர்த்டே. ஸோ இது வந்து பிகினர்ஸ்குள்ளே பண்ணலாம். ஸோ இவர் தான் என் பையன், இவருக்கு தான் பர்த்டே. இவருக்காக தான் நான் இன்றைக்கி இந்த கேக் ரெடி பண்ணேன். ஸோ எங்கள் கேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த பஃபியான சூப்பரான இந்த கேக் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட், நம்ம இந்த ஈஸியான சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு சாஸ்பேன் வச்சு 1 கப்பு மாவுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். ஸோ இதை போட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ இது ஆறுறதுக்காக அப்படியே விட்டுருவோம். இது கொஞ்சம் ஆறி வரட்டும். அதுக்குள்ளே அடுத்த ப்ராசஸ் போகலாம். ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இந்த கப்பால் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதே அளவு கப்பால் 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இனிப்புக்கு இப்போ வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தாச்சு. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு, அதாவது 1/4 ஸ்பூனை விட கம்மியாக பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜலிச்ச பவுடரை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்சோம் இல்லையா, அது ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெல்லத்தில் 1 கப் அளவுக்கு, அதாவது 100 ml அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. 50 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம், ரீஃபண்ட் ஆயில். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இதை போட்ட பிறகு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவராக அடித்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான சாக்லேட் கேக்கு அருமையாக இருக்கும். ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். கொஞ்சம் இதோட கண்டென்ஸ் டைட்டாக இருக்கிறதுனால இதில் வந்து லைட்டாக நம்ம பால் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணல,
மைதா ஆட் பண்ணல, அதே போல் எக்கு ஆட் பண்ணல. ஸோ நோ சுகர், நோ மைதா, நோ எக். சூப்பரான சாக்லேட் கேக். இப்போ இதில் லைட்டாக கொஞ்சோண்டு வினிகர், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கிங்க. இந்த அளவுக்கு இதோட கண்டென்ட்ஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, இப்போது நம்ம இதை வந்து ஒரு மோல்டில் போட்டுக்கலாம். ஒரு மோல்டு எடுத்துக்கலாம், கேக் மோல்டு. இல்லை உங்ககிட்ட டிஃபன் பாக்ஸு, சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி ரவுண்டாக ஏதாவது இருந்தாலும் ஓகே, அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஒரு கீழே வந்து பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே லைட்டாக நம்ம இந்த பட்டரை தடி விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் மிக்சர் ஃபுல்லாக இதில் போட்டுடலாம். இப்போது இதில் நம்ம ட்ரை நட்ஸு கொஞ்சோண்டு டெக்கரேட் பண்ணி விட்டுலாம். இங்கே பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும், எது உங்களுக்கு விருப்பமோ அதை லைட்டாக டெக்கரேட் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஆல்ரெடி நான் குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் உள்ளே இருக்க கேஸ்கெட்டும் விசிலும் போடாமல் அப்படியே உள்ளே நீங்கள் சால்ட், உப்பு போட்டு வச்சாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சாலும் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த கேக் பாக்ஸ் இறக்கிடலாம். கேக் மோல்டை இறக்கி விட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் விசிலும் போடக்கூடாது, கேஸ்கெட்டும் போடக்கூடாது. இதை வந்து இதில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் ஆனால் போதும். நீங்கள் அவனில் பண்ணிங்கன்னா 180 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். ஓகே, நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வாங்க நம்ம கேக் பேக் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். கேக் பேக் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ இது நல்லா வெந்துடுச்சு, கத்தியில் ஒட்டாமல் வருது. நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கேக் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ ஈஸியாகவும் வீட்லேயே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இந்த கேக் செஞ்சிடலாம். கடையில் போய் நம்ம வாங்கி நிறைய காசு போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம வீட்டிலையே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக வரும். பிகினர்ஸ் கூட பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஈஸியாக நம்ம வந்து அதிகமாக இதை பீட் பண்ணணும், ஐசி சுகர் எடுக்கணும், அந்த வேலையெல்லாம் கிடையாது. ஈஸியாக குயிக்காக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். அருமையான இந்த கேக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்களுக்கு வீடியோ கடைசி வரை பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.